ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்கள் சப்போர்ட் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஃபோட்டோ போடலாமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் விஜயனா கட்சியில் வந்து போடுறதுலாம் வந்து அதை வந்து அவங்க கண்டிப்பாக போடல. ஏன்னா வந்து அவங்க ஒன்றும் ஆட்சிக்கு வரல. அதுல இல்லாமல் அவங்க ஒரு சொந்த உழைப்புல போடுறாங்க. அவங்க தொண்டராக இருக்கட்டும், விஜயனா அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு, அப்புறம் இப்போ போதை கூட நிறைய இது இருக்குது. அங்கங்கே ஸ்கூல் கட்டி வைக்கிறாங்களோ இல்லையோ, ஒயின் ஷாப்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. தெருக்கு தெருக்கு ஒயின் ஷாப் இருக்குது. அதெல்லாம் இப்போ எவ்வளோ அதிகமாச்சோ அது அவர் வந்தோடனே அதிகமாக கம்மியாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பண்ணி நம்மளோட வரி பணத்தை நம்மளுக்கு இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்களா கவர்மெண்ட், இப்போ இருக்க கவர்மெண்ட். அதுவும் நம்மளோட வரி பணத்தில் மக்கள் அன்றாட வாழ்வில் என்னென்னலாம் வாங்குறாங்களோ. இப்போ விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் சிஎம் ஆகிட்டாரு அடுத்த வருஷம் அப்படின்னாக்கா, அவர் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்கள் சப்போர்ட் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். உமன்ஸ் சேஃப்டி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அவருக்கே தெரியும் இதெல்லாம் வந்தால் நம்ம நிறையா இது பண்ணோம். எஜுகேஷனு, அப்புறம் உமன்ஸ் இது. அதாவது உங்களுக்கு தேவை, எனக்கு இது செஞ்சே ஆகணும் விஜய் சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எது? விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. மற்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட ஆள். நம்மளுக்கு மட்டும் ஒன்றுனா அப்படி இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அது எல்லாமே எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா அவரும் ஆசைப்படுவார். மக்களும் அதான் நினைப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இந்த எஜுகேஷனு, அப்புறம் இந்த உமன்ஸ் சேஃப்டி, அப்புறம் இந்த இப்போ இந்த ஃப்ரீ பஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட எடுத்துடலாம். அதெல்லாம் வேணாம், அவங்க மக்களே வேணாம் தான் சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்த்து ஓசி பஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு இதுவாக இருக்குது. நாங்கள் காசு கொடுத்தே போய்க்கிறோம். அந்த பஸ்ஸு அந்த மாதிரி வேணாம். அதுவும் பஸ் எங்கெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் உடச்சலாகுது, காலை வைக்கிறோம், படி அடிக்கல, கால் போகுது. அதெல்லாம் வந்து அவர் சரி பண்ணி நார்மலாக விட்டா எல்லாருக்குமே ஃப்ரீயாக விட்டுருவாரு. இல்லை கவர்மெண்ட் சம்பந்தமான அது வந்து அவங்களே காசு கொடுத்தே கூட போகிற மாதிரி வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயம் வந்து சரி பண்ணுவார். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு, அப்புறம் இப்போ போதை கூட நிறைய இது இருக்குது. அங்கங்கே ஸ்கூல் கட்டி வைக்கிறாங்களோ இல்லையோ, ஒயின் ஷாப்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. தெருக்கு தெருக்கு ஒயின் ஷாப் இருக்குது. அதெல்லாம் இப்போ எவ்வளோ அதிகமாச்சோ அது அவர் வந்தோடனே அதிகமாக கம்மியாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இருக்கலாம், மேபி கம்மி ரொம்ப ஃபுல்லாகவே எடுப்பாங்கன்னு கேட்டால் டவுட்டு தான். போக தான் ஒரு விஷயத்தை எடுக்க முடியும். ஒன்றே எடுத்தேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அது கூட அவர் சரி பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாக கூட அதை சரி பண்ணிட்டு அப்போ போதை போடுறதுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகலாம். இளைஞர்கள் இப்போ அதிகமாக இது யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்களா, அது கூட தடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். அடுத்த கேள்வி, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் திறக்கிறாங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க, இல்லை மக்களுக்கு இலவசமாக ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த டைமில் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோலாம் போடுறாங்களே, இது சரியா தவறா? அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது எப்படின்னு தெரியல. சரியாக பண்ணலாமா, போட்டோ போடலாமா? ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து தான் மக்களோட வரிப்படத்துலேருந்து தான் அது வாங்கி போடுறாங்க. நம்ம கட்டுறது தான், நம்ம கட்டுற வரிப்படத்து தான் ஜிஎஸ்டாவோ எல்லாமே பண்ணி நம்மளோட வரி பணத்தை நம்மளுக்கு இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்களா கவர்மெண்ட், இப்போ இருக்க கவர்மெண்ட். அதுவும் நம்மளோட வரி பணத்தில் மக்கள் அன்றாட வாழ்வில் என்னென்னலாம் வாங்குறாங்களோ, டீ, காஃபி, எல்லாமே, மெடிக்கலு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஷூ, எல்லாமே அதுலேருந்து வர ஒரு ரூபா ஜிஎஸ்டி, ஒரு ரூபாய் அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். அதுலேருந்து வர அந்தந்த இதுலேருந்து தான் நம்மளுக்கு இதுவாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ போடலாமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் விஜயனா கட்சியில் வந்து போடுறதுலாம் வந்து அதை வந்து அவங்க கண்டிப்பாக போடல. ஏன்னா வந்து அவங்க ஒன்றும் ஆட்சிக்கு வரல. அதுல இல்லாமல் அவங்க ஒரு சொந்த உழைப்புல போடுறாங்க. அவங்க தொண்டராக இருக்கட்டும், விஜயனா அவங்க டீமாக இருக்கட்டும், இல்லை பொதுச் செயலாளராக இருக்கட்டும். ஏன்னா விஜயனா ஃபோட்டோ போடுறாங்கன்னா அவங்க உழைச்சி சொந்தமாக போடுறாங்க. இன்னொரு கவர்மெண்ட்லேருந்து வாங்கி போடல. அவங்க உழைச்சி சொந்தமாக. இப்போ நான் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் என் பிராண்ட்லேருந்து போடுறேன்னா, இப்போ நான் கொடுக்குறேன், என்னோட உழைப்பில் வந்து நான் ஃபோட்டோ வச்சு கொடுக்குறேன். ஆனால் நான் அது வந்து மெயின் வந்து நான் கொடுக்குறேனோ இல்லையா, நல்லது பண்ணுறேன்னா இல்லையா, அதான் மெயின். நல்லது பண்ணுறேன்னா எப்படி வேணால் பண்ணலாம், அதுதான் விஷயம். அதில் வந்து அவர் ஃபோட்டோ போட்டு விஜய் நான் ஃபோட்டோ போட்டு கொடுக்குறதுலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க சொந்த உழைப்பில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஃபோட்டோ போட்டு கொடுக்குறது வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, அது சரியாக தெரியல. அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கேட்கணும்.